கட்சி இல்லாதவரும் கட்சியில் இல்லாதவங்களும் ஒன்று சேர்ந்து கூட்டணி. சசிகலா கட்சி ஆரம்பித்தனால எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது. திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க, வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க. தாவேகாவுடன் கூட்டணி அமைச்சு அவங்க போனோடனே வாங்க ஆளுக்கு 40 சீட் எடுத்துங்க அப்படின்றாங்க. 40 நாங்கள் எங்கே போகிறது, 40 பேருக்கு அப்படின்னு. ஐயாவுக்கு என்ன சின்னம் கிடைக்கும்? ஐயா இப்போ எந்த சின்னம் வாங்கினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி லெட்டர் பேடை பயன்படுத்த முடியாது. அவருக்கு கட்சியே இல்லை, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சின்ற போர்வையில் அவர் கூட்டணி வைக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவில் போனால் ஏற்கனவே அங்கே ரஷ்ஷு எல்லாம் பிடிச்சி உள்ளதை தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே. அப்போ புதுசாக பேர் வச்சு தான் ஒரு சின்னம் வாங்கணும், இல்லாட்டி அந்த தென்னைமர சின்னத்தில் தான் நிற்கணும். டிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி, நடுவில் தாவேகா வேறு. இதில் தாவேகாவே தப்பி பறிக்கிறது கஷ்டன்ற நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன படகு வச்சு இவர் ஓட்டிகிட்ருக்காரு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இப்போ கூட்டணி வைத்திருக்காங்க. அந்த கூட்டணின்றது எந்த அளவுக்கு பலம் பெறும், எந்த அளவுக்கு அரசியல் களத்துல மாற்றத்தை கொண்டு வரும் சார்? கட்சி இல்லாதவரும் கட்சியில் இல்லாதவங்களும் ஒன்று சேர்ந்து கூட்டணி. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க சசிகலா கட்சி ஆரம்பித்தனால எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தது. பொதுச் செயலாளர் அந்த வழக்கு இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஏற்கனவே ஓபிஎஸ் திமுக சேர்ந்தனால அந்த வகையிலும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. வேறு யார் இருக்கா? வேறு யாரும் எதிர்த்து வழக்கு போட்டதில்லை. கேசி பழனிசாமி மட்டும் இருக்கார், அது பெருசாக நிற்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் இந்த வகையில். இவங்க இன்னைக்கு, அதாவது ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தது திமுக வீழ்த்தப்படணும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கான உத்திகளை நான் வகுத்திருக்கேன் அப்படி இப்படின்னாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு அவங்க அதுக்கு அப்படியே நேர் எதிர்ப்பாடாக திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாய்ஸ் கொடுக்க போகிறாங்க, வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க. மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திப்பாங்க. ஏன்னா அது பெரிய அளவில் நடக்கிற போட்டி இது. டிஎம்கே கூட்டணி, என்டிஏ கூட்டணி, நடுவில் தாவேகா வேறு. இதில் தாவேகாவே தப்பி பறிக்கிறது கஷ்டன்ற நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன படகு வச்சு இவர் ஓட்டிகிட்ருக்காரு, சீமான். அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்களா, தேர்தல் அறிக்கைலாம். அது இதில் இவங்க படகுல கூட சேராது, இந்த தெர்மோகோலை கட்டி அதில் ஓட்டுற மாதிரி கதையாக ஓட்டின்னு இருக்காங்க. அதனால் 2 கப்பல்கள், ஒரு சின்ன கப்பல், அதாவது இந்த மீன்பிடி படகுலாம் இருக்குமே சின்னது, அது மாதிரி தாவேகா ஓடினுக்குது. இதில் சின்னதாக ஒரு கட்டுமரத்தை வச்சுக்கின்னு இவர் ஓட்டிகிட்ருக்காரு, நாம் தமிழர். இதில் இவங்க தக்கையை கட்டி ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு தங்கள் இருப்பை காட்டுறதுக்காக பண்ணுறாங்க. இப்போவே அருள் எகிர்ற மாதிரி இருக்கார் போல, இதான் சாக்குன்னு எங்கேயாவது எகிரலாமான்னு. டிஎம்ஏ கூட போனால் போவார், சொல்ல முடியாது. அவரும் வெளியேற முடிவு பண்ணிட்டாரா? ஆனால் இவங்க கூட்டணின்றது இவங்க 2 பேர் கூட்டணி வச்சுருக்காங்க சார். இந்த கூட்டணி எந்த கூட்டணி கூட ஒன்று சேரும்ன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கூட்டணி எந்த கூட்டணியாக இருக்கும் சார்? எந்த கூட்டணின்னு முதல்ல சொல்லுங்கள், அப்புறமா தான் நான் அதை பற்றி சொல்ல முடியும். ராமதாஸ் சசிகலா அவர்களுடைய கூட்டணி எந்த கூட்டணிக்குள்ளே போக இருக்கு? நீங்கள் என்னமோ அந்த மைக்கேல் மதன காமராஜில் பாஸ், இவர் நம்மால் அவங்கள்ட்ட சொல்லி இதெல்லாம் முடிச்சு விட்ருவார் பாஸ். இவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு கட்சியே இல்லை, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சின்ற போர்வையில் அவர் கூட்டணி வைக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவில் போனால் ஏற்கனவே அங்கே ரஷ்ஷு எல்லாம் பிடிச்சி உள்ளதை தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே. இந்த ட்ரெயின் இந்த பீக் ஹவர்ஸில் ஏறுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஜப்பான்லாம் காமிப்பாங்க. அப்படியே பிடிச்சி எல்லாரையும் உள்ளே தள்ளிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன் செக்யூரிட்டி. தள்ளின பிறகு தான் கதவே சாத்தம். இல்லாட்டி இப்படி வச்சுக்கலாம். சரவணா ஸ்டோர்ஸ் போயிருக்கீங்களா? லிஃப்ட்டில் போயிருக்கீங்களா? எல்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. வந்தோடனே எல்லாம் மாடி போகிறவங்க கூட லிஃப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படியே உள்ளே போனோன்னா லிஃப்ட் மூடவே முடியாது. அப்புறம் ஒருத்தர் வெளியே வாங்குவாங்க, அப்புறம் அவர் அப்படியே சலிச்சிட்டு வெளியே வருவார். அப்படி இப்படின்னு ஒன்று அந்த மாதிரி இப்போ லிஃப்ட் ஃபுல்லாகிக்குது. லிஃப்ட்டே ஆகலை டிஎம்கே. இல்லை இவங்க 2 பேரும் எங்கே போகிறது? அப்படி போனாங்கன்னா சசிகலாவுக்கு நல்லா இருக்காது. அதனால் அது அவங்களுக்குள்ள இது வச்சுக்கிட்டு தாவேகாவுடன் கூட்டணி அமைச்சு அவங்க போனோடனே வாங்க ஆளுக்கு 40 சீட் எடுத்துங்க அப்படின்றாங்க. 40 நாங்கள் எங்கே போகிறது, 40 பேருக்கு அப்படின்னு. இல்லை எங்கள்கிட்டே 290 தடுமாறிட்டுருங்க, 234 அப்படின்னா.
அதனால் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ராமதாஸ் அவர்களே வந்து தாவேக்கா சைடு போகிற மாதிரியான அந்த யுக்திகள்லாம் தெரிஞ்சுட்டு இல்லை, இருக்கு அவர் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவங்க ஃபோன் எடுக்கல, கான்டாக்ட் இல்லைன்ற மாதிரி தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சசிகலா கூட அவர் வந்து இது பண்ணார். அப்படி ஒருவேளை தாவேக்கா கூட ராமதாஸ் அவர்களும் சசிகலா என்னங்க நீங்கள் அது அவர்களும் பெரிய கூட்டணி மாதிரி இவ்வளோ நேரம் கேட்டுனீங்க அதை பற்றி. திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் எவ்வளோ பிரச்சனை ஓடுனுது, ம். நம்ம பயங்கரமாக எத்தனை ஓட்டு இருக்குது தொகுதிக்கு அவங்களுக்கு? ம். எவ்வளோ இருக்குது? எவ்வளோ ஓட்டு சார், வாங்குவாங்க ஒரு சார். தொகுதிக்கு? சும்மா சொல்லுங்கள். தெரியல சார். 4000? 2000-லேருந்து 4000 2000 4000மா? யாருக்கு? சசிகலா அவர்கள் ஓட்டுவாங்க அவங்களா? ம்? அப்படி நம்பின்னு இருக்கீங்களா? ஆனா ஐயா அவர்களுக்குன்னு ஒரு பேஸ் வட மாவட்டத்தில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதுவும் மாம்பழத்தை பார்த்தோன்னே குத்திரும். ம். ஐயாவுக்கு என்ன சின்னம் கிடைக்கும்? ஐயா இப்போ எந்த சின்னம் வாங்கினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி லெட்டர் பேடை பயன்படுத்த முடியாது. அப்போ புதுசாக பேர் வச்சு தான் ஒரு சின்னம் வாங்கணும். இல்லாட்டி அந்த தென்னை மர சின்னத்தில் தான் நிற்கணும். ம். தென்னை மரத்தில் போயினா அவன் போய் தேடுவான், எங்கடா தென்னை மரத்தில் மாம்பழத்தை காணும், இதோ இங்கே தனியாக இருக்கா அப்படின்ட்டு மாம்பழத்தை குத்திட்டு வந்துடுவான். இதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ அதிமுக திமுகல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சார்? நீங்க சொன்னீங்க இல்லையா கூட்டணிக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. இவ்வளோண்டு எடுத்து இவ்வளோ பெருசாக கேட்குறது, இவ்வளோ பெருசாக எடுத்து இவ்வளோண்டா கேட்டான்னு அர்த்தம். ஏதாவது ஒன்று கேட்கணும். சரி, திமுகக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் இப்போ? இப்படி கேளுங்க, ஒரே அழுகாட்சியாகுது. என்ன உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலேன்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? ஆமா. பார்த்தே இருக்க மாட்டீங்க, சும்மா நான் ஆமான்றீங்க. ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த காலத்தில் வந்த படம் இது. ஒரு ஜெமினி கணேசனை 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஜெமினி கணேசன் வந்து ஒரு அம்மாவை லவ் பண்ணுவார், ஆனால் இந்த அம்மா ஜெமினி கணேசன் லவ் பண்ணுவோம். இது மாதிரி இது தெரிஞ்ச உடனே 2 பேரும் பாட்டு பாடுவாங்க. உனது மலர் கொடியிலே எனது மலர். அந்த மாதிரி இப்போ சிபிஎம் திருமாவளவனும் சண்முகமும் பாடினுக்கிறாங்க. அப்போ லவர் யாரு? ஸ்டாலின் அவர்களா? பாடினுக்கிறாங்க. இது இப்படியே ஓடினுக்குது. அதில் வேற ஒரு திருமா சொல்கிறாரு, என்னை வந்து வளர விடாமல் பார்த்துக்கிறாங்க. யாரு அப்படின்னு ஸ்டாலின் கேட்குறாரு. அடா உங்களை இல்லைங்க, இங்கே நானே எனக்குள்ளே புலம்பிக்கிறேன் அப்படின்னு. திருவிளையாடல் படம் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கல. எந்த திருவிளையாடல்? தனுஷ் தான் சார். தான் நீங்களா தனுஷ் காலம். சிவாஜி கணேசன் வச்சு திருவிளையாடல் பார்த்தீங்களா? ரிவால்வர் ரிட்டர்ன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அது வந்த காலத்தில் அந்த படம் வந்தது. அந்த படம் வந்த காலத்தில் வந்த படம் அது. அதில் சிவாஜி கணேசன் சிவபெருமான் ஒரு கவிதை எழுதி கொடுத்துருவாரு. சொக்கா எவ்வளோ 1000 பொற்காசுகள் பரிசாக கொடுக்கப்படும், மன்னரின் சந்தேகத்தை தீர்க்கும் கவிதை எழுதி கொடுத்தாருன்னொன்னே இவருக்கு எழுத தெரியாது. ஐயோ போச்சே 1000 ரூபா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எழுத இந்த நேரம் பார்த்து கவிதை எழுத வரலேன்னொன்னே சிவபெருமான் வந்துடுவார். சிவாஜி கவிதையை நான் உனக்கு தரட்டுமா அப்படின்னு. ஏன் அடி வாங்கிறதுக்கா? இல்லை தரேன் போ, நல்லா இருக்குன்னு. இவர் எடுத்துகிட்டு போய் கேட்பார், கவிதை பதில் கேட்பாங்க, கவிதையை விரிவாக சொல்லுவாங்க. இவர் சொல்ல முடியாது, ஓடியாந்துருவார். வந்துட்டு புலம்புவார், ஐயோ இந்த மாதிரி ஆகிட்டானே, முன்னாடியாவது கொஞ்சமாவது கவிதை எழுத முடிஞ்சுது, இப்போ வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், இனிமேல் எந்த கவிதை எழுதிட்டு போனாலும் நீ எழுதுனதா இல்லை மண்டபத்தில் எதாவது கொடுத்ததா இப்படின்னு கேட்க வச்சிட்டானே, புலம்பு வச்சிட்டானே அப்படின்னு நாகேஷ் புலம்புவாப்புல. அந்த மாதிரி இன்னைக்கு திருமாவளவன் புலம்பினுக்கிறார். ஐயோ இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நம்ம கட்சி இப்படி இருக்குதே, 10 தொகுதிக்கு மேலே கேட்கலான்னு நினச்சா அதை விட மாட்டேங்கிறாங்களே, 10 தொகுதிக்கு மேலே கேட்டு வாங்கினா தான் நான் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியும், சீட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திட்டாங்களே, 6 தொகுதிக்கு நின்னா நம்ம மரியாதை என்ன வருது, மரியாதை மட்டும் இல்லை நம்மளை வளர விட மாட்டேங்கிறாங்களே, பொறுக்க முடியாத பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் இப்படியே புலம்புறாரு. வளரவில்லைன்னா அப்போ வெளியேறி வேற கட்சியில் ஜாயின் பண்ணலாம்ல சார்? அவருக்கு அந்த மரியாதை அங்கீகாரம் எங்கே கிடைக்குதோ? அவரை யார் வளர விடாமல் பண்ணதுன்ற பார்த்தா அவரே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்த பொழுது ஆதவ அர்ஜுனா இவர் கட்சியில் இருக்கார், ஒரு விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவுக்கு இவர் போகிறார் கெஸ்ட்டு. விஜய் தான் புத்தகத்தை, இவர் புத்தகத்தை வெளியிட விஜய் பெற்றுக்கொள்வது, அதுக்கு போகக்கூடாதுன்றாங்க. இவருக்கு அழுத்தம் வருது. இவர் அன்னைக்கு என்ன பண்ணார்? போனாரா? போகல தானே? அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. போகாததுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ நான் மட்டும் அந்த விழாவுக்கு போயிருந்தா மிகப்பெரிய சதி நடந்தது, அரசியல் இதை வீழ்த்த நினைத்தார்கள், சனாதன அது இதுன்னு உருட்டினார். வா கூப்பிட்டாங்க, போகக்கூடாதுன்ட்டாங்க, போகாமல் அது ஏன் இவ்வளோ உருட்டுறீங்கன்ற லெவலுக்கு எல்லாரும் பார்த்தாங்க. சாதாரண நிகழ்வு. அப்படி என்ன விஜயை பார்த்து இவர் புக்கு கொடுக்க, அவர் வாங்க, அவர் மேடையில் பேச உடனே ஏதாவது மாற்றம் வந்துடுமா? அந்த அளவுக்கு இவர் உருட்டினார். போகல இவர். அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா சில அடிப்படையான கேள்வி கேட்டார். உங்களை வச்சு தான் நாங்கள் நீங்கள் சொல்கிறீங்க,
எங்களை வச்சு தானே நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஆட்சி பிடிச்சிட முடியுமான்னு கேட்டார். அவ்வளோதான். அதை வச்சுனா வெளியே தோற்றுருக்கிற மேற்பாடெல்லாம் பண்ணாங்க. இவர் பயந்து போய் வெளியில் அனுப்பிச்சி விட்டார் அதை வச்சுனாவை. அப்போ இவர் வளர விடாமல் பார்த்துக்கிட்டது யாரு? இவர். புரியுதா? அதுக்கப்புறம் இவர் நாணயம் வெளியிட்டாங்க. பிஜேபி தலைவரை கூட்டது நாணயம் வெளியிட்டாங்க. அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருமா வேணாவா? இப்போ தெரிவிச்சிருந்தா பயம் வந்திருக்கும்ல. கம்முன்னு கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த தூய்மை பணியாளர் இது ஆணவ கொலை, இந்த மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இவருக்கு வாய்ப்பாக கிடைச்சது. அப்போல்லாம் இந்த கவர்மெண்ட்டை எந்த இதுவும் பண்ணாமல் இவர் கூட அவங்க சொல்கிறதெல்லாம் ஒத்து ஊதி போனார். அப்போ இவருக்கு என்ன மரியாதை இருக்கும் வெளியில்? இவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்ததில்ல. அந்த மரியாதை காற்றுல பறக்கிற விஷயங்களில் கூட இவர் நடவடிக்கை எடுக்கல. தூய்மை பணியாளர் விஷயத்தில் இவர் வாயை விட்டு மாட்டிக்கினார். அவர்களை பணி நிரந்தரப்படுத்தினா அந்த சமூகத்தினர் அதிலே இருந்துருவாங்க அப்படின்னு ஒரு புதிய அரிய கண்டுபிடிச்சார். அன்னைக்கு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த மாதிரி சொல்கிறாரு இவருன்னு. அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லன்னு மாற்றினார். அதே மாதிரி சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்துக்கு போய் கேட்டார், முடியாதுட்டாங்க. அப்போல்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் அவர். ஒரு பன்ருட்டி வேல்முருகனுக்கு இருக்கிற வீரம் கூட இவருக்கு இல்லை. சட்டசபையில் அவ்வளோ சண்டை போடுறாரு, வெளியில் அவ்வளோ பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற வீரம் கூட இவருக்கு இல்லை. அப்போ என்ன ஆகும்? இன்னொன்று இவருக்கு என்ன பிரச்சனைனா, கட்சிக்காரங்க ஃபுல்லாக திமுக ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஸ்போக்ஸ் பர்சனாக போய் அப்படியே போயிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு உட்காந்து புலம்புறாரு. இன்னைக்கு 8 சீட்டு 10 சீட்டு எப்படி மதிப்பாங்க? கிடைக்கல. திமுக கூட்டணி கட்சிகளை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுது. ஆனால் பாஜகவை நைசா கை காமிச்சுனே இருக்குது. பாரு கப்ளீகரம் பண்ணுறாங்க. பாஜக உள்ளே வந்துடும், இங்கே பாரு அது பாருன்னு. ஆனால் இங்கே பாஜக வந்து ஜனங்களை ஏமாத்திருந்தாங்க. இப்போ அப்புறம் தலைவரை அப்புறம் 6 சீட்டு, நம்ம இந்த தடவை 8 சீட்டு கொடுக்கணும்னா பாஜக வந்துடும். தலைவரை சும்மா இருங்க தலைவரை, இதுதான் நம்ம அங்கே சொல்கிறது, நம்மளுக்கே சொல்கிறீங்க அப்படின்னு. பாஜக வந்துடும், நீ எதாவது பண்ணனா பாஜக வந்துடும், அதனால் 5 சீட்டு வாங்கிக்கோ அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன தலைவர், அதனாலாம் பண்ணிக்கலாம் விடு, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும், 5 சீட்டுக்கு ஒத்துக்கோ அப்படின்னோடனே வீரபாண்டியன் ஒத்துக்கினாரு. அப்புறம் வெளியே போய் என்ன சொல்ல போகிறேன், பாஜக வந்துடும் சொல்லிடுறேன் அப்படின்னு. வெளியே வந்து என்ன சொன்னார், பாஜக வந்துடும், சகதான சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், அது இது சொன்னாரா. அடுத்து இவர்கிட்ட சண்முகத்திட்ட இந்த கதைலாம் வேணாம், இது நீங்கள் உருட்டுறது, நாங்கள் மறுபடியும் உருட்டுனா அசிங்கமாக, அதாவது நாங்கள் வந்து இன்றைக்கி 5 தொகுதிகள் ஏன் பாஜக வந்துடும் அதனால தானே அப்படின்னு ரிப்போர்ட்டரை கேட்டுருவோம். அதனால் நாங்கள் ரொம்ப அசிங்கமாகுது. 2வது என் கட்சியில் ரொம்ப சிபிஐ மாதிரி கிடையாது, கொஞ்சம் தன்மானம் உள்ள தொண்டர்கள் தோழர்கள்லாம் இருக்காங்க, நிமித்திடுவாங்க. இந்த இவருக்கு பாலகிருஷ்ணன் இவங்க பேச்செல்லாம் கேட்டேன்னா எனக்கு பிரச்சனை, நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. மாநாட்டில் திட்டி தான் அமிச்சாங்க, இல்லை பேசுங்க லாஸ்ட்டில் இழுத்து பிடிச்சி போயின்னுக்குது. இவர் திருமாவளவன் 10 எதிர்பார்த்தார், டபுள் டிஜிட். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மரியாதை கொடுங்க. நேற்று வந்தவங்களாக இருந்தாலும் வெறும் 0.43% தான் வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, 2 MP 4-5% ஓட்டு வச்சுருக்கோம். அவங்களுக்கு என்னை விட ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு. நியாயமான கோரிக்கை தானே. நீங்கள் இவ்வளோ நாளாக அவ்வளோ பண்ணீங்களே, உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு தான் திருப்பி கேட்டிருப்பாங்க. அப்போ இவர் அந்த புலம்புறாரு. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளோட பிரேமலதா 1 சீட்டு ஜாஸ்தி போனோம்னா சிக்கல், மரியாதை போயிடும். சரிங்க, அவங்களுக்கு கூட அதே 8 கொடுக்குறாங்க, 2 உதயசூரியன் 6+2 அப்படின்னா நாங்கள் என்னென்ன வைகோ நினச்சிட்டிங்களா அப்படின்னு. இந்த பொழப்புக்கு அழகாக தாவேகா கூட போயிருக்கலாம். எல்லாருமே மக்கள் நல்ல கூட்டினேப்பா கிளம்பா விடுப்பா, பாஜக வந்துடும் இதே கதை என்கிட்டயே சொல்லுங்கிறாங்க. ஊருக்கு நம்ம சொன்னால் நமக்கே சொல்கிறார் பாரு இவர், நான் டெக்னிக்காக இருப்பார், நீங்கள் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு போயிருந்தா அடித்து புரண்டு ஓடியாந்துருப்பாங்க. காங்கிரஸுக்கு எப்படி வந்தாங்க அந்த மாதிரி. ஏன்னா 3 பேரும் சேர்ந்தா அங்கே போயிட்டாங்கன்னா இயல்பாகவே ஒரு மரியாதை போயிடும் அவங்களுக்கு. அப்போ பெரிய சிக்கலாக மாட்டிக்குவாங்க. ஆனால் இவர்களுக்கு போவதற்கு தைரியம் இல்லை. பிரித்து விட்டார். ஸ்டாலின் பண்ண வேலை, 4 மாடுகள் ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை எதிர்க்கும் தெரியுமா? கதை படிச்சிருக்கீங்களா? இல்லை. என்ன டிகிரியாக படிச்சிங்களா? காலேஜு ஸ்கூலு போனீங்களா? அதில் நீதி கதை வரும் தெரியுமா? ஒரு சிங்கம் வந்து மாடுங்களை அடிக்க போவோம், 4 மாடு இருக்கும், 4ம் ஒன்றா சேர்ந்து சிங்கத்தை முட்டினா என்ன ஆகும்? சிங்கம் ஓடியாந்துடும். மறுபடியும் போவோம், இதே மாதிரி நடக்கும். அப்புறமா ஒரு நரிக்கிட்ட சொன்னோம், நரி யோசனை சொல்லும். அப்புறம் நரி போய் 4 மாடுங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டுரும். அப்புறம் 4 மாடு பிரிஞ்சிடும். சிங்கம் போய் ஒரு மாடை அடிக்கும், 3 மாடும் வராது. இப்படி சிங்கம் ஒவ்வொரு மாடாக அடித்து இது ஒற்றுமை இருந்தால் ஒற்றுமை நீங்கள்
நமக்கு வாழ்க்கை இல்லைன்னுவாங்கல்ல, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு அப்படின்னு புசியானது. அதனால அந்த மாதிரி ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு அதை வந்து அழகாக அவர் பயன்படுத்திட்டார். சொல்லி கதை தெரியுமா? ஒரு அப்பா கூப்பிட்டு சொல்லுவார், பசங்களை ஏன்டா சட்டை போட்டுக்கிறீங்க, இங்கே வா, ஒரு சொல்லி டப்புன்னு உடையுதா, 4 சொல்லி ஒன்றா வச்சு கட்டு, உடைக்க முடியுதா, முடியலல்ல. அப்போ இவங்க மக்கள் நல கூட்டணி அப்பத்துலேருந்து இந்த வேலையை பண்ணிடணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேலையை தெளிவாக பண்ணிட்டாங்க, செப்பரேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் 5 வாங்கிட்டு போயிட்டாரா, இன்னொருத்தர் இன்னைக்கு போய்க்கிறாரு சிபிஎம் ஆஃபீஸுக்கு. நான் கண்ணு இந்த மாதிரி பண்ணுற கம்முன்னு கொடுக்குற 5 சீட்டை வாங்கிட்டு போக வேண்டியதானே, நான் சொன்னேன்பா சண்முகம் தான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு பாலகிருஷ்ணன். என்னப்பா சண்முகம் ஏன் இப்படி பண்ணுற, நம்மளால் முடியாதுங்க, கட்சி பிரச்சனைங்க. அப்புறம் எதாவது எம்ஏ பேபி அகில இதை போச்சு வர வச்சுக்கிறோம்பா, அவர் சொல்லிட்டா இது தட்டுவாரா அப்படின்னு. அப்புறம் அப்படி இப்படி பேசிட்டு, ஏமா பாருங்கப்பா நானே எப்படி இருந்தேன், போர்வாள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், கத்தி சுற்றுனா 10 தலை விழுந்துடும். இன்றைக்கி என் கத்தியே உள்ள உரையிலேருந்து வெளியே எடுக்க முடியல, துரு பிடிச்சி போயிடுச்சு. 3 தொகுதி அவங்க நிற்கிறாங்க, 1 தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க, 4ன்னு வெளியே சொல்லிக்கிறாங்க. மதிமுகவுக்கு 4. நானே போல, அதெல்லாம் ஒத்துக்குங்கப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த தடவை வரும்போது என் வீட்டில் சாப்பிடணுன்ட்டுலாம் ஜாலியாக சொல்லிட்டு வெளியே வந்துக்கிறாப்புல. வேல்முருகன் அவர்களும் இதே நிலையில தான் இருக்காரு. அவர் மனசு அவர் கொஞ்சம் இழுத்துனுக்குறாரு, என்ன அப்போதுன்னு தெரியல, அது அவருக்கு அதை தனி. அது ப்ரெஸ் மீட்லாம் வச்சு எல்லா ரிப்போர்ட்டர்லாம் சொல்லியிருக்காரு, தனியாக நிற்க போகிறோம் ஆதரவு கொடுங்கன்னு. ஆனால் அது எப்படி போகும்னு தெரியாது. அப்போது இன்றைக்கி அவங்க என்ன முடிவு கொண்டாங்கன்னா, சரி 5 தொகுதி இவங்களுக்கு பெரம்பூர் தொகுதி கொடுத்துடணும். அட பாருங்களா, இதுக்காக ஏடா இப்படி இழுத்தீங்க, 6 தொகுதி டபுள் டிஜிட்டு அது இது மானம் ரோசம்லாம் சொல்லிட்டு பெரம்பூர் தொகுதிக்கா அப்படின்னு அங்கே வேற முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க விஜய்க்கு எதிராக ஒரு வலுவான கேண்டிடேட்டை இறக்கி விஜயை நிம்மதி இல்லாமல் பண்ணோம், எங்கேயும் நவுத்த விடாமல் பார்த்துக்கணும். யார விழா நாயகன், ஆர்ப்பாட்ட நாயகன், ஒரு வேலையை கொடுத்தால் 150% செய்யக்கூடியவர் யார், அண்ணன் சேகர் பாபு. அவரை கூட நிறுத்தலான்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் அங்கே போயிட்டு எனக்கு சீட்டு கொடுனா ஜாலி, நான் இப்போவே ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிக்குவார் விஜய். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா, நம்ம இப்போவே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அதனால் பெரம்பூர் என்ன ஆகும் தெரியாது, எப்படி செக் வைக்கிறாங்க பாருங்க, இதுதான் நடந்தது. அதனால் இதுதான் உனது மலர் கொடியிலே எனது மலர் மடியிலே உனது நிலா வானிலே எனது நிலா கையிலே பாடி முடிச்சிடுவாங்க 5 தொகுதி. அப்புறம் இந்த வசனம் வந்துடும், நாம் கொள்கை என்று வந்துவிட்டால் சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், பாஜக உள்ளே வராமல் தடுக்கப்பட வேண்டும், மதசார்பற்ற சக்திகள் கைகள் ஸ்ட்ராங்காக எடுக்க வேண்டும். அதுக்காக வேறு வழி இல்லாமல் 5 தொகுதி போட்டுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னு நாம் அதனால் வீழ்வது நாம இருந்தாலும் நான் என்ன தாண்டா வீழ்த்துனேன் 5 தொகுதின்னு, வாழ்வது நம்முடைய திராவிட மாடல் 2ஆக இருக்கணும் அப்படி இப்படின்னு வசனம் பேசி இது பண்ணுவான். ரிப்போர்ட்டர்லாம் அப்படியே சிரிச்சிக்குவான், சிரிச்சி சார் பாஜக உள்ளே வந்துடும், அதானே, ஆமாம் கண்டிப்பாக உள்ளே வந்துடும், அதை தடுத்துட்டோம் அப்படின்னு. ரைட். அதிமுக என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சார்? இப்ப திமுக இவ்வளவு பிரச்சனை, அதிமுக பிரச்சனையே போல, இவங்க உட்காந்துன்னு இந்த பயம் இருக்குல்ல, அதான் பிரச்சனை. ஐயோ நேற்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ இதுதானே நீங்க எதை பத்தி பேசுவீங்க, நாட்டில் நடக்கக்கூடியதை பத்தி பேசணும். நம்ம இப்ப நாட்டில் செவ்வாய்க்கிழமை நடக்குது பேசினுக்கிறோம், நான் மாதிரி பதில் பாரு. திமுக தானே பெரிய அளவு பிரச்சனை ஓடுது, சண்டை பிரச்சனை ஓடுனுக்குதா. அதிமுகவில் அவங்க டெல்லி போய்க்கிறாங்க, ஏற்கனவே அவங்கள பெரிய பிரச்சனை எதுவும் வெடிக்கல. அப்போது ஒரு சேனலில் டிபேட்டு போகணுன்னா திமுகவில் என்னென்ன பிரச்சனை, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், பண்ருட்டி வேல்முருகன், இந்த பிரச்சனை தானே பெருசாக பேசுவாங்க. ஆனால் இவர்கள் எதை பேசுகிறாங்க, டெல்லி பயணம் எதை உணர்த்துகிறது, முறிவா சேர்ப்பா அப்படின்னு அவங்க ஏற்கனவே பேசி தொகுதி உட்பட முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இவர்களுடைய அஜெண்டா தெரியுதா, இங்கே பிரச்சனையை பற்றியே பேசக்கூடாது, இதை மறைக்கிறதுக்கு அதை தூக்கி பெருசாக்கணும். அதை தான் இன்னைக்கு நம்ம இவருக்கிறாரு செந்தில்னு ஒருத்தர் தெரியுமா, புதுமை பத்திரிகையாளர், யாரு சொல்லுங்க சார், தெரியும்ல, வாழ்வீச்சு வேல்வீச்சு. அவர் என்ன பண்றாரு, ஒருவேளை அதாவது மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் யாருக்கு, என்டிஏக்கு, விஜயை பயன்படுத்தி அப்புறம் பிறகு சேர்ந்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்துருக்காரு. அங்கேருந்து ஒன்று வச்சுக்கிறாங்க, நீ என்ன பேசுகிற, இங்கே என்ன பேசினுக்கிற, என்ன ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்காமனா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி பிடிப்பாங்கன்னா அப்போ திமுக தோதுறன்னு சொல்ல வரியா, ஐயோ இதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட டமால் டுமில் தான்.
ஜெல்லாவில் ஜொல்லாவலன்னாங்களா, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அங்கே ஜெல்லாவாங்களா சிபிஎம்மோ மற்றவங்களோ? இந்த பிரச்சனை ப்ளஸ்ஸு ஆன்டி இன்கம்பன்சி, விஜய் பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு இப்போ ரிசல்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது? இங்கே டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பாரு டெல்லியில் கூட்டம் இருக்கட்டும், பாரு இவங்க எஜமான் டெல்லி தான் இருந்துட்டு போட்டோம், இவங்க பேசுகிறதே அங்கே தான் இருக்கட்டும். என்னன்னா என்ன வேட்பாளர் பிரிக்க போகிறாங்க, தேர்தல் நிற்க போகிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததா? க்ளீனாக 170 சீட்டு அவங்க, 17 சீட்டு பாமக, 35 சீட்டு பாஜக, அதில் 29 ஒரிஜினல் பாஜக, மீதி 6 கூட்டணி கட்சிகள். அவங்களுக்கு தாமரை சின்னத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. இவர் 8ஓ 9 நிற்கிறாரு டிடிவி, அவ்வளோதான். இவர் 3 சீட்டோ 4 சீட்டோ நிற்கிறாரு வாசன். அழகாக பிரிச்சினாங்க. இப்போ தொகுதி தான் பிரிக்கணும், அதில் உரசல் கூட வரலாம், கடைசியில் ஒரு முடிவு வருவாங்க. இங்கே அப்படியா இருக்குது? உனது மலர் கொடியிலே எனது மலர் பாடுறாங்கல்ல, இங்கேருந்து ரெஃப்ரி போகிறாரு கருப்பு கோடு போட்ட சட்டை போட்டு, ஏப்பா என்னப்பா வாப்பா என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு லாஸ்ட்டில் சண்முகத்தை படுக்க வச்சு எம்ஏ பேபி 1 2 3 முடிஞ்சிச்சு கதை. நேராக போயிட்டாப்புல, ஜாலியாக போயிட்டாப்புல, தலைவரை முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் கவிதையில் பாரு 3 தொகுதி நீ உதயசூரன் பிடிங்க, நீ சரி விட முடிச்சிட்டேன். 5 சீட்டு சண்முகம் ஒத்துக்கிட்டாப்புல, அதில் 1 சிதம்பரம் வேணுமா, மறந்துடாத. கே பாலகிருஷ்ணன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறாப்புல அப்படின்னு. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு தெளிவுக்கு வருவாங்கன்னு காத்திருப்போம் சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி.